வணக்கம். கல்வி தொலைக்காட்சியில் 9ஆம் வகுப்பிற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தேதி வாரியாக ஒளிபரப்பப்பட உள்ள பாடங்களுக்கான அட்டவணையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்பிற்கு காலை 9 மணி முதல் 9:30 மணி வரை தமிழ் பாடமும், 9:30 முதல் 10 மணி வரை ஆங்கில பாடமும், 11 மணி முதல் 11:30 மணி வரை கணித பாடமும், 11:30 மணி முதல் 12 மணி வரை அறிவியல் பாடமும், 12:30 மணி முதல் 1 மணி வரை சமூக அறிவியல் பாடமும் நடத்தப்படுகிறது. முதல் வாரத்துக்கான அட்டவணையில் 2ஆம் தேதி தமிழில் திராவிட மொழி குடும்பம் என்ற தலைப்பும், ஆங்கில பாடத்தில் ஐ காண்ட் கிளிம்ப் ட்ரீஸ் எனி மோர் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் கனமொழி கணங்களின் வகைகள் பார்ட் 1, அறிவியல் பாடத்தில் வேதியியலில் அணு அமைப்பு பார்ட் 1, சமூக அறிவியல் பாடத்தில் புவியியலில் நிலக்கோளம் தலைப்பில் புவி புற செயல்பாடுகள் என்ற தலைப்பும், 3ஆம் தேதி தமிழ் பாடத்தில் தமிழோவியம் என்ற தலைப்பும், ஆங்கில பாடத்தில் ஐ காண்ட் கிளிம்ப் ட்ரீஸ் எனிமோர் என்ற தலைப்பில் கிராமரில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் கனமொழி என்ற தலைப்பு கீழே கணங்களின் வகைகள் பார்ட் 2வும், அறிவியல் பாடத்தில் வேதியியலில் அணு அமைப்பு பார்ட் 2வும், சமூக அறிவியல் பாடத்தில் எக்கனாமிக்ஸ் டாபிக் கீழே அளவீடு மற்றும் நிலைத்தன்மை என்ற தலைப்பும், 4ஆம் தேதி தமிழ் பாடத்தில் தமிழ் விடு தூது என்ற தலைப்பும், ஆங்கில பாடத்தில் கிராமரில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸ் என்ற தலைப்பும், அடுத்தது 11 மணி முதல் 11:30 மணி வரை கணித பாடமும், அடுத்தது அறிவியல் பாடத்தில் பயாலஜியில் தாவர உலகம் என்ற தலைப்பில் தாவர செயலியல் என்ற பகுதியும், சமூக அறிவியலில் வரலாறில் பண்டைய நாகரிகங்கள் என்ற தலைப்பும் ஒளிபரப்பப்பட உள்ளதாக போட்டிருக்கிறாங்க. அடுத்தது 5ஆம் தேதி தமிழ் பாடத்தில் விரிவானம் என்ற தலைப்பில் வளரும் செல்வம் என்ற தலைப்பும், ஆங்கில பாடத்தில் சப்ளிமெண்ட்ரியில் த ஃபன் தே ஹேட் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் கன செயல்பாடுகள் என்ற தலைப்பும், அறிவியலில் இயற்பியலில் இயக்கம் என்ற தலைப்பும், சமூக அறிவியலில் வரலாறில் பண்டைய நாகரிகங்கள் பார்ட் 2வும், அடுத்தது 6ஆம் தேதி தமிழ் பாடத்தில் தொடர் இலக்கணம் என்ற தலைப்பும், ஆங்கில பாடத்தில் த ஓல்டு மேன் ரிவர் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் கனமொழி கன செயல்களின் பண்புகள் என்ற தலைப்பும், அறிவியல் பாடத்தில் இயற்பியலில் இயக்கம் என்ற தலைப்பும், அடுத்தது சமூக அறிவியலில் குடிமியலில் தேர்தல் அரசியல் மற்றும் குழுக்கள் என்ற தலைப்பும், அடுத்தது 2வது வாரத்துக்கான அட்டவணை. இதில் 9ஆம் தேதி தமிழ் பாடத்தில் இலக்கணத்தில் பயன்பாட்டு தொடர் என்ற தலைப்பும், ஆங்கிலத்தில் ஓல்டு மேன் ரிவர் என்ற தலைப்பும், கணிதத்தில் கனமொழி என்ற தலைப்புக்கு கீழே டிமார்கன் விதிகள் என்ற தலைப்பும், அறிவியல் பாடத்தில் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை பார்ட் 1, சமூக அறிவியல் பாடத்தில் இந்திய மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு என்ற தலைப்பும் ஒளிபரப்பப்படும். அடுத்தது 10ஆம் தேதி தமிழ் பாடத்தில் இலக்கணத்தில் தொடர் இலக்கண பகுபத உறுப்புகள் என்ற தலைப்பும், ஆங்கிலத்தில் ஓல்டு மேன் ரிவர் என்ற தலைப்பு தொடர்பான கிராமரும், கணித பாடத்தில் கனமொழி என்ற தலைப்புக்கு கீழே கணங்களின் ஆதி எண்களின் பயன்பாட்டு கணக்குகள் பார்ட் 1 என்ற தலைப்பும், அறிவியல் பாடத்தில் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை பார்ட் 2வும், சமூக அறிவியல் பாடத்தில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் பார்ட் 1 என்ற தலைப்பும், 11ஆம் தேதி தமிழ் பாடத்தில் நீரின்றி அமையாது உலகு பார்ட் 1ம், ஆங்கில பாடத்தில் ஓல்டு மேன் ரிவர் தலைப்பில் கிராமரில் ஃபைனைட் நான் ஃபைனைட் வெர்ப் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் கனமொழி என்ற தலைப்புக்கு கீழே கணங்களின் ஆதி எண்களின் பயன்பாட்டு கணக்குகள் பார்ட் 2வும், அறிவியல் பாடத்தில் விலங்குலகம் பார்ட் 1ம், சமூக அறிவியல் பாடத்தில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் பார்ட் 2வும் நடத்தப்படும். அடுத்தது 12ஆம் தேதி தமிழ் பாடத்தில் நீரின்றி அமையாத உலகு பார்ட் 2வும், ஆங்கில பாடத்தில் சப்ளிமெண்ட்ரியில் எர்த்குவேக் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் மெய் எண்கள் என்ற தலைப்பில் விகிதமுறு எண் மற்றும் விகிதமுறா எண்கள் பார்ட் 1ம், அறிவியல் பாடத்தில் இயக்கம் என்ற தலைப்பும், சமூக அறிவியல் பாடத்தில் குடிமியலில் மனித உரிமைகள் என்ற தலைப்பும், 13ஆம் தேதி தமிழ் பாடத்தில் பட்டமரம் என்ற தலைப்பும், ஆங்கில பாடத்தில் ப்ரோஸில் லேர்னிங் த கேம் பார்ட் 1ம், மேக்ஸில் அடுத்தது கணித பாடத்தில் மெய் எண்கள் என்ற தலைப்புக்கு கீழே விகிதமுறு எண்கள் மற்றும் விகிதமுறா எண்கள் பார்ட் 2வும், அறிவியல் பாடத்தில் பாய்மங்கள் என்ற தலைப்பும், சமூக அறிவியல் பாடத்தில் புவியியலில் வளிமண்டலம் பார்ட் 1 என்ற தலைப்பும் ஒளிபரப்பப்படும். அடுத்தது 3வது வாரத்துக்கான அட்டவணையில் 16ஆம் தேதி தமிழ் பாடத்தில் பெரிய புராணம் பார்ட் 1ம், ஆங்கில பாடத்தில் லேர்னிங் த கேம் தலைப்பில் உள்ள கிராமரில் ப்ரிப்போசிஷன்ஸ் என்ற பகுதியும், அடுத்தது கணிதத்தில் மெய் எண்கள் தலைப்புக்கு கீழே மெய்யெண் கோடு என்ற தலைப்பும், அடுத்தது அறிவியல் பாடத்தில் பாய்மங்கள் என்ற தலைப்பும், சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறில் அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் பார்ட் 1ம், அடுத்தது 17ஆம் தேதி தமிழ் பாடத்தில் பெரிய புராணம் பார்ட் 2வும், ஆங்கில பாடத்தில் லேர்னிங் த கேம் என்ற தலைப்பு கீழே ப்ரொபோஷனல் வெர்ப்ஸ் ஆகிய தலைப்புகளும், கணித பாடத்தில் மெய்யெண்கள் தலைப்புக்கு கீழே மூல குறியீடுகள் என்ற தலைப்பும், அறிவியல் பாடத்தில் இயற்பியலில் அளவீடு என்ற தலைப்பும், சமூக அறிவியல் பாடத்தில் புவியியலில் வளிமண்டலம் பார்ட் 2வும்,
18ஆம் தேதி தமிழ் பாடத்தில் புறநானூறு பார்ட் 1, ஆங்கில பாடத்தில் போயமில் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோ ஈவினிங் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் மெய்யெண்கள் தலைப்புக்கு கீழே முரடுகள், முரடின் வரிசை, மூல குறியீட்டு விதிகள் ஆகிய தலைப்புகளும், அறிவியல் பாடத்தில் விலங்கியல்ல விலங்குலகம் என்ற தலைப்பும், சமூக அறிவியல் பாடத்தில் எக்கனாமிக்ஸில் பணம் மற்றும் கடன் பார்ட் 1 ஒளிபரப்பப்படும். அடுத்தது 19ஆம் தேதி தமிழ் பாடத்தில் புறநானூறு பார்ட் 2வும், ஆங்கில பாடத்தில் சப்ளிமெண்ட்ரியில் த என்வியஸ் நெய்பர் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் மெய்யெண்கள் தலைப்புக்கு கீழே முரடுகளின் 4 அடிப்படை செயல்கள் என்ற தலைப்பும், அறிவியல் பாடத்தில் இயற்பியலில் அளவீடு என்ற தலைப்பும், சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறில் அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் பார்ட் 2வும், 20ஆம் தேதி தமிழ் பாடத்தில் விரிவானம் என்ற தலைப்புக்கு கீழே தண்ணீர் என்ற தலைப்பும், ஆங்கிலத்தில் ஐ காண்ட் கிளிம்ப் ட்ரீஸ் எனிமோர் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் மெய்யெண்கள் தலைப்புக்கு கீழே முரடுகளை விகிதப்படுத்துதல் என்ற தலைப்பும், அறிவியல் குறியீடு என்ற தலைப்பும், அறிவியல் பாடத்தில் வேதியியலில் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் என்ற தலைப்பும், சமூக அறிவியல் பாடத்தில் எக்கனாமிக்ஸில் பணம் மற்றும் கடன் பார்ட் 2வும் ஒளிபரப்பப்படும். அடுத்தது 4வது வாரத்திற்கான அட்டவணை. 23ஆம் தேதி தமிழ் பாடத்தில் இலக்கணத்தில் துணை வினைகள் என்ற தலைப்பும், ஆங்கில பாடத்தில் ஐ காண்ட் கிளிம்ப் ட்ரீஸ் எனிமோர் தலைப்புக்கு கீழே கிராமரில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் இயற்கணிதம் தலைப்பில் அறிமுகம், பல்லுறுப்புக்கோவையின் வகைகள் என்ற தலைப்பும், அறிவியல் பாடத்தில் இயற்பியலில் இயக்கம் என்ற தலைப்பும், சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறில் செவ்வியல் உலகம் பார்ட் 1 என்ற தலைப்பும், 24ஆம் தேதி தமிழ் பாடத்தில் உரைநடையில் ஏறுதழுவுதல் பார்ட் 1ம், ஆங்கில பாடத்தில் கிராமரில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் இயற்கணிதம் தலைப்பு கீழே பல்லுறுப்புக்கோவையின் கூட்டல் என்ற தலைப்பும், அறிவியல் பாடத்தில் வேதியியலில் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் பார்ட் 2வும், சமூக அறிவியல் பாடத்தில் பொருளாதாரத்தில் தமிழகத்தில் வேளாண்மை என்ற தலைப்பும், 25ஆம் தேதி தமிழ் பாடத்தில் கவிதை பேழை தலைப்பில் மணிமேகலை பார்ட் 1ம், ஆங்கில பாடத்தில் சப்ளிமெண்ட்ரியில் த ஃபன் தே ஹேட் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் இயற்கணிதத்துக்கு கீழே பல்லுறுப்புக்கோவையின் மதிப்புகள் மற்றும் பூஜ்ய சமன்பாட்டின் மூலங்கள் என்ற தலைப்பும், அறிவியல் பாடத்தில் தாவரவியலில் திசுக்களின் அமைப்பு என்ற தலைப்பும், சமூக அறிவியல் பாடத்தில் புவியியலில் நீர்க்கோளம் என்ற தலைப்பும் ஒளிபரப்பப்படும். அடுத்தது 26ஆம் தேதி தமிழ் பாடத்தில் கவிதை பேழையில் மணிமேகலை பார்ட் 2வும், ஆங்கில பாடத்தில் த ஓல்டு மேன் ரிவர் என்ற தலைப்பும், கணித பாடத்தில் இயற்கணிதத்தில் மீதி தேற்றம் மற்றும் காரணி தேற்றம் ஆகிய தலைப்புகளும், அறிவியல் பாடத்தில் இயற்பியலில் இயக்கம் என்ற தலைப்பும், அடுத்தது சமூக அறிவியல் பாடத்தில் பொருளாதாரத்தில் இடம்பெயர்தல் என்ற தலைப்பும், 27ஆம் தேதி தமிழ் பாடத்தில் அகழாய்வுகள் என்ற தலைப்பில் பட்டிமன்றமும், ஆங்கிலத்தில் ஓல்டு மேன் ரிவர் என்ற தலைப்பும், கணிதத்தில் இயற்கணிதத்தில் இயற்கணித முற்றொருமைகள் என்ற தலைப்பும், அறிவியல் பாடத்தில் திசுக்களின் அமைப்பு என்ற தலைப்பும், சமூக அறிவியல் பாடத்தில் புவியியலில் உயிர்கோளம் என்ற தலைப்பும் நடத்தப்படுவதாக போட்டிருக்கிறாங்க. இதுவரை நாம் பார்த்த தகவல்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 4 வாரத்திற்கும் ஒவ்வொரு தேதி வாரியாக 9ஆம் வகுப்பிற்காக ஒளிபரப்பப்பட உள்ள பாடங்களுக்கான அட்டவணையை தான் பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவலை உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள். நன்றி.